Experience your dream retirement life for a day. Ananya's Nananani Homes, Coimbatore. இங்க பாம்பு இருக்கா? ஆமாடா. நல்ல பாம்பு புடிச்சனேக்கு. காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. ஆந்திரா கவர்மெண்ட் நேரா வந்து யார்கிட்டயாவது ஒருத்தட்ட நீ வந்து மீன் கொழுப்பு எண்ணெயை கொடுத்துரு, நீ வந்து மாட்டு கொழுப்பை கலந்துன்னு சொல்லவே மாட்டாங்க. தேவஸ்தானத்துடைய போர்டு அவங்க வந்து இதில் கொஞ்சம் மீன் எண்ணெயை கலந்து விட்டு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. இந்த பிரச்சனை வந்து எங்க லைட்டா அந்த விஸ்வரூபம் எடுக்குதுன்னு, அந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் உடைய ஜெகன்மோகன் ரெட்டி வந்து அடிப்படையில் ஒரு கிறிஸ்தவர், முதல்வர் ஒரு கிறிஸ்தவர், அப்போ இருந்த முதல்வர். அதனால இப்படி ஒரு சர்ச்சை டபுளாக கிளம்புதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனாலேயே கிளப்புறாங்க. விசாரிக்காம ஒரு இடத்துல டபுள் உணர்ச்சி போறது சரியில்லைன்னு நினைக்கிறேன். முதல்வர் ஆனால் உணர்ச்சி வசப்பட்டாரு. உணர்ச்சி வசப்படலை. அவர் வந்து அவரோட சந்தேகத்தை உடனே ஜெகன்மோகன் ரெட்டி மேல தானே சொல்றாரு. லட்டுல வந்து கலந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேலி பண்ணக்கூடிய ஆட்கள், விமர்சனம் பண்ணக்கூடிய ஆட்கள், ஏன் தட்டுல என்ன இருந்துச்சு பார்த்தியா, ஓன் தட்டுல ஒன் லட்டுல என்ன இருந்துச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள், இவர்கள் எல்லாருமே எதை சோதனை பண்ணாங்கன்னு பார்த்து அவங்க வந்து டீப் ட்ரைலாம் நம்ம பண்ண வேண்டியது, நம்ம பண்ணாம உட்காந்து அரசு பண்ணணும்ல சார். நான் சொல்றேன் ஒரு பொலிட்டிசைஸ் பண்ணுவாருன்னு சொல்றேன். நீங்க அவர்கிட்ட எப்படி எதிர்பார்க்குறீங்க புத்தரா இருக்கணும்னு? இல்லை சார், முதல்வராகவும் செயல்பட முடியும். பாருங்க, அதுல கொழுப்பு இல்லைன்னு இன்னும் சொல்லல. என்னுடைய பாயிண்ட் வந்து இன்னமும் இருந்தாலும் அதற்கு ஜெகன் தான் காரணம்னு நம்ம சொல்ல முடியாது. பொறுப்பு அவங்ககிட்ட வரும். நான் சொல்றது அவர் உள்நோக்கத்தோடு திணிச்சிருப்பாரு நான் சொல்லுங்க தவிர திணிச்சிருக்க மாட்டாருன்னு சொல்றேன் தவிர. தேவசம் போட தனி அமைப்பு தானே சார், அரசினுடைய அமைப்பெல்லாம் கிடையாது. இந்த மாதிரியான விவகாரங்களை இன்னும் கொஞ்சம் ரகசியமா நடவடிக்கைகள் எடுத்திருக்கணும். இப்போ ஆய்வு முடிவுகளே இருக்கணும். அது இன்னும் நீங்க அப்படிப்பட்ட ஜெனியூன்லாம் இருக்க முடியாது. எதிர்பார்க்க ஏன்னா இது கோவில் சார், நான் தான் சொல்றேன் 120 கோடி மக்கள் இந்துக்களுடைய நம்பிக்கை சார். அப்படிலாம் நீங்க ஜெனியூனிட்டி எதிர்பார்க்கவே முடியாது. நான் எந்த கட்சியும் சேர்த்து சொல்லி ஒரு நூல் தப்பி போனா பெரிய பிரச்சனை ஆகிறது. அதுல அவங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்குது, ஒரு கிரே ஏரியா கிடைக்கும் நான் சொல்லுவேன். இந்த அரசியலுக்கு மேலானது இல்ல சார் திருப்பதி கோவில். அப்படிலாம் அரசியல் வந்து எல்லாத்தையுமே காலி பண்ணி பிள்ளையார் சிலையை உடைச்சோன்னு பெருமையா பேசுறவங்க ஊர் தானே. நீங்க சொல்றீங்களா மத நம்பிக்கையில புண்படுதான் சொல்லிருக்கீங்களா என்னைக்காவது அவங்கள்ட்ட? எதிர்க்கிறேன்னு சொல்றவங்க பண்றதுக்கும் அவங்க பண்ணலாமா? இல்ல சார், அவங்க பண்ணலாமா? வித்தியாசம் இருக்கு. அவங்க பண்ணலாமா? ரெண்டுக்கு வித்தியாசம். அவங்க பண்ணலாமா? எனக்கு பிடிக்கல கொலை பண்ணலாமா? எனக்கு பிடிச்சிருக்கு பாலியல் வன்முறை பண்ணிடலாமா? நம்பிக்கை இருக்கு அந்த கோயில் மேல சொல்லிட்டு அந்த கோயிலின் புனிதத்தை கெடுக்கிறது. இப்ப எங்களை வந்து நீ பீஃப் இருக்கான்னு கேட்டியே, இப்போ உனக்கு என்னாச்சு பாத்தியான்னு கேட்டீங்கன்னா அப்ப அவன் செஞ்சு சரின்னு ஆயிருதுல. அடடா இப்படி ஆகி போச்சான்னு கவலைப்பட்டதான் நியாயம் இருக்கும். பீஃப் வச்சிருந்தாங்க, பீஃப் சாப்பிட்றாங்கன்றதுக்காக அவங்கள இழிவுபடுத்திட்டு இருந்த, அடிச்சு கொண்டுட்டு இருந்த, இப்ப பாத்தீங்க நீ சாப்பிட்ட லட்டுலயே பீஃப் வந்துருச்சு. இந்த ஒரு ஆதங்கத்தை இப்படி ஒரு ஆதங்கமா இருக்கலாமா? என்ன சார் சார் கொல்லப்பட்டிருக்காங்க சார், சாவடிச்சிருக்காங்க. ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ட்ரெயின்ல ஒரு பெரியவர் அடிச்சாங்கல்ல, இது பீஃப் தானே உட்காராத எந்திரிச்சு. லட்டுல மாட்டு கொழுப்பு, பன்றி கொழுப்பு, மீன் கொழுப்பு மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதா ஒரு ஆய்வறிக்கையில தகவல் தெரிய வந்திருக்கு. இது குறித்து உங்களுடைய பார்வை? அப்படி நம்ம முழுசா எடுத்துக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இருக்காதுன்னு நான் நம்புறேன். அந்த ஆய்வறிக்கையிலையுமே கூட அவங்க வந்து நம்ம அந்த பிளட் ரிப்போர்ட் இதெல்லாம் பார்க்குற மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து இத்தனை பர்சன்டேஜ்லேருந்து இத்தனை பர்சன்டேஜுக்குள்ளே இருந்தால் அது வந்து பாலை சோதனை செய்கிறதுக்கான ஆய்வுக்கூடம் அது நம்ம அனுப்பியிருக்கிறது. ஆந்திரா மாநில அரசு அனுப்பி அவங்க தெலுங்கு தேசம் கட்சி வெளியிட்ட அந்த ரிப்போர்ட் வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய பால் ஆய்வு பண்ணுறதுக்கான ஒரு தேசிய மையத்தில் அதில் பால் தொடர்பானதுலாம் இருக்கக்கூடிய என்னென்ன இருக்குங்கிறத சொல்லிடுவாங்க. அப்போ வந்து அவங்க வந்து ஒரு 5 பேராமீட்டர்ஸ் வச்சுருக்காங்க. 5 பேராமீட்டரில் ஒரு பேச்சுக்கு 10லேருந்து 50க்குள்ளே இருந்தால் இப்படி, 40லேருந்து 30க்குள்ளே இருந்தால் இப்படி அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. இதுலேருந்து அந்த 5 கணக்குமே வேரியண்ட் ஆகுது. 5மே அதுக்குள்ளே இல்லை. எப்படி எவ்வளோ இருக்கணுமோ அதுக்குள்ளே இல்லை. அப்போ அதோடைய ஃபைண்டிங்ஸ் என்னன்னு கீழே போடுறாங்க. ஃபைண்டிங்ஸ் என்னன்னு கீழே போடும்போது இதில் பால் மட்டுமே இல்லை, அதாவது பியூர் நெய் இல்லை, அது தவிர வேற என்னெல்லாம் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற வாய்ப்பை போடும்போது இந்த மீன் எண்ணெய், அந்த பன்றி கொழுப்பு, மாட்டு கொழுப்பு இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல. அண்ட் அவங்க வேறு எலிமெண்ட்ஸையும் சேர்த்து சொல்லும்போது, இப்போ டோன்ட் மைண்ட் நான் வந்து உங்களோட பெர்மிஷனோட அந்த ரிப்போர்ட்டில் உள்ள அந்த போர்ஷனை நான் காட்டுறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது வந்து வெறுமனே இது இருக்குது அப்படிங்கிற இடத்துக்கு போகாமல் இதெல்லாம் இருக்கலாம்ங்கிற இடத்துக்கு நகர்றாங்க. அது வந்து நம்ம அப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்பேஸ் கொடுத்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து உடனே நம்ம வந்து இந்த மாதிரி வந்துருச்சுன்னு சொல்லாமல் அவங்க வந்து ஃபாரின் ஃபேக்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஃபாரின் ஃபேட் கொழுப்பில் வந்து வெளிக்கொழுப்பு நம்ம வழக்கமாக வந்து மாட்டு கொழுப்பில் வந்து இருக்கிறது மட்டும் இல்லாமல் இதர கொழுப்புகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அளவு கொடுத்துருந்தாங்க. 98லேருந்து 101 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 4 அளவுகள் கொடுத்துருக்காங்க. அதில் இல்லைங்கிறது தெரியுது. எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் முன்ன பண்ண இருக்குது. அதில் வந்து என்ன வந்திருக்காங்க, இன்டர்பிரிட்டேஷன் என்ன அப்படின்னா, the 5 value of all the equations for sample conducted so and so failing out of the range அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிற முதல் ஃபைண்டிங்.
அப்போ வந்து இந்த இஃப் எனி எஸ் வேல்யூ, இந்த இதுக்கான எஸ் வேல்யூவில் வந்து போச்சுன்னா ஃபால்ஸ் அவுட் சைடு த கரஸ்பாண்டிங் லிமிட்ஸ் கன்சிடர் த சாம்பிள் டு கண்டெயின் இன்டு ஃபாரின் ஃபேட். அவ்வளோதான். அவங்க வந்து இந்த பேராமீட்டருக்குள்ளே இல்லை அப்படின்னா அது பாலில் எவ்வளோ கொழுப்பு இருக்குமோ அதை தவிர எக்ஸ்டர்னல் கொழுப்பு இருக்குது. இப்போ பசும்பாலில் ஒரு கொழுப்பு இருக்கும், ஆட்டுப்பாலில் ஒரு, இது வந்து கவு மில்க்குக்கான விஷயம் தான் இதை பண்ணுறாங்க. இது பசு, ஏன்னா நீங்கள் திருப்பதியில் நீங்கள் பார்க்கணும், அவங்க வந்து நெய்ன்னு கேட்க மாட்டாங்க, பசு நெய்ன்னு தான் கேட்பாங்க டெண்டர்லேயே. சரிங்களா? அந்த பசு நெய்யாக இருக்கணும் அப்படிங்கிறது. அப்போ ஆட்டுப்பால் வேறு, மாட்டுப்பால் வேறு, எருமை மாட்டுப்பால் வேறு அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போ இவங்க வந்து பசு நெய்க்கு என்ன பேராமீட்டர் இருக்குங்கிறது தான் நம்ம வந்து பார்க்குறது தான். நான் உங்களுக்கு பிளட் சாம்பிள் சொன்னேன். அப்போ அதோட வேரியண்ட்டாக இருக்கும்போது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பசு நெய்க்கு இருக்க வேண்டிய அளவுக்கான ஃபேட் இதில் இல்லை, அதை தாண்டி எக்ஸ்டர்னல் ஃபாரின் ஃபேட் இருக்குது அப்படின்றாங்க. அப்போனா பசு நெய்யில் எவ்வளோ இருக்குமோ அவ்வளோ இல்லை, இதர விஷயங்கள் இருக்குது அப்படின்றாங்க. அப்போ அந்த இதர விஷயங்கள் இருக்குன்னு சொல்லும்போது 5 பேராமீட்டர் அடுத்து போடுறாங்க, அவங்களே போடுற விஷயம். இது வந்து திரு சந்திரபாபு நாயுடு காட்டினதுலே உள்ள விஷயம். இதை வந்து இஃப் எனி எஸ் வேல்யூ ஃபெயில்ஸ் அவுட் சைட் த கரஸ்பாண்டிங் லிமிட்ஸ் கன்சிடர் த சாம்பிள் டு கண்டெயின் எ ஃபாரின் ஃபேட். ரைட்டா? அப்புறம் அந்த ஃபாரின் ஃபேட்னா என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 1, 1, 2, 3, 4, அதில் ஒரு 5 ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க. இந்த 5 ஈக்குவேஷனில் 1 சோயாபீனாக இருக்கலாம், சன்ஃப்ளவராக இருக்கலாம், ஆலிவ் ஆயிலுடையதாக இருக்கலாம், ரப்பி சீடாக இருக்கலாம், லின்சீடாக இருக்கலாம், வீட் ஜேமாக இருக்கலாம், மேரியோ ஜேமாக இருக்கலாம், காட்டன் சீடாக இருக்கலாம், ஃபிஷ் ஆயிலாக இருக்கலாம். இது அத்தனையுமா இருக்கலாம். இது எல்லாமே சேர்ந்துருக்குன்னு சொல்ல, ஃபிஷ் ஆயில் இருக்குன்னு சொல்ல, இதில் ஏதோ ஒரு எலிமெண்ட் வந்து இருக்கு. நீங்கள் அந்த பேராமீட்டர்ஸ் 1 to 5 சொன்னேன்ல, இப்போ 1ல் வந்து வேரியன்ட் இருக்குது அப்படின்னா அந்த பசு நெய்யில் இருக்க வேண்டிய கொழுப்புக்கு பதிலாக இத்தனை எலிமெண்ட்டில் ஏதோ ஒரு கொழுப்பு இருக்கலாம். அது ஃபிஷ் ஆயிலாகவும் இருக்கலாம், சோயாபீனாகவும் இருக்கலாம். 1. 2வது பார்த்தீங்கன்னா கோகனட் அண்டு பாம் கர்னட் ஃபேட்டு. அப்புறம் வந்து பாம் ஆயில் அண்டு பீஃப் எலோ. சரிங்களா? பாம் ஆயிலாக இருக்கலாம் அல்லது பீஃப் டாலாவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பீஃப்கானதாக இருக்கலாம், பாம் ஆயிலாகவும் இருக்கலாங்கிறது சேர்த்துக்கலாம். பீஃப் ஆயில் அண்டு பாம் ஆயில் அண்டு பீஃப் டாலோ. அடுத்து வந்து லாட், இப்படின்னு ஒரு 4 விஷயமாக கொடுத்து 5 வந்து டோட்டல் எல்லாமே சேர்ந்து இருக்கலாங்கிறது சொல்கிறாங்க. ஸோ என்னோட புரிதல் என்ன அப்படின்னா, இதில் பசு நெய் இல்லை, பசு நெய்யில் எவ்வளோ இருக்கணுமோ அதை தாண்டின கொழுப்பு வந்து அதில் இருக்குது. அந்த கொழுப்பு மீன் எண்ணெயாக இருக்கலாம், மாட்டு கொழுப்பாக இருக்கலாம், அது வந்து பன்றி கொழுப்பாக இருக்கலாம், அல்லது சோயாபீன்லேருந்து கோகனட் எண்ணெயிலேருந்து மற்ற விஷயமாகவும் இருக்கலாம். அப்போ நம்ம இதுதான் வந்துருச்சு, நம்ம இன்னும் நம்ம டீப் ட்ரைவ் பண்ணால் சரியாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆனால் சார், ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு இந்த சர்ச்சையெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே அவர் தன்னிச்சையாக பேசுகிறாரு. முந்தைய ஆட்சியாளர் ஜெகன்மோகன் ரெட்டி இப்படி ஒரு புனிதத்தை கெடுத்துட்டாரு, மாட்டு கொழுப்பு வந்து லட்டுல கலந்துட்டாங்க அப்படின்னு அவர் தானே தன்னிச்சையா பேசல. அவர்கிட்ட வந்து இந்த ரிப்போர்ட் வந்துருச்சு முதல்லயே. ஏன்னா இந்த ரிப்போர்ட் முன்னாடி எடுக்கப்பட்டுச்சு. அவர் ரிப்போர்ட் வர்றதுக்கு முன்னாடி இல்ல ரிப்போர்ட் வெளியாகிறதுக்கு முன்னாடி ரிப்போர்ட் வந்து இந்த ரிப்போர்ட் வாஸ் வித் ஹிம். சரிங்களா? தெலுங்கு தேசம் பார்ட்டி தான் அந்த ரிப்போர்ட்டை வெளியிடுது. சரிங்களா? அப்போ வந்து அவங்க வந்து முதல்ல வந்து கவர்மெண்ட் வந்து ஏதோ ஒரு தகவல் தெரிஞ்சு இல்லாட்டி ஏதோ ஒரு காரணத்துக்கு அவங்க சோதனைக்கு கொடுக்குறாங்க. அது வெளியே வந்துருச்சு. அதை வந்து சிஎம் வந்து ரிவீல் பண்றாரு. அப்புறம் சிஎம் ரிவீல் பண்ண உடனே இல்ல போய் அது இதுன்னு சொல்லி சொன்னோடனே அந்த சுப்பாரெட்டி, இதுக்கு முன்னாடி இருந்த அறங்காவலர் குழு தலைவர் வந்து சேலஞ்ச் பண்றாரு. நான் கோயிலில் சாமி முன்னாடி சத்தியம் பண்ணுறேன், அப்படி நடக்கலைன்னு நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்றார். அதுக்கப்புறம் இவங்க ரிலீஸை பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போ அவர் சொல்கிறது வந்து அவரோட சந்தேகம் நியாயமானது. இந்த மாதிரி ஒரு அறிக்கை எனக்கு வந்தால் நீங்கள் வந்தால் இது முதலமைச்சர் தான் வரும். எந்த காமன் மேன் பார்த்தாலும் அந்த பதட்டம் வரத்தான் செய்யும். கோடிக்கணக்கான மக்கள் வந்து நம்பிக்கூடிய விஷயத்தில் இந்த மாதிரியான விஷயம் நடந்திருக்குமாங்கிறது இருக்கும். அப்போ முதலமைச்சர் வந்து சொன்னதில் வந்து நான் லாஜிக் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன், இல்லைன்னு சொல்லி சொல்ல. ஆனால் அதற்கு வந்து இன்னும் டீப் ட்ரைவ் பண்ணணும், இன்னமும் பெருசாக நம்ம ஆய்வு பண்ணணும். ஏன்னா இந்த எண்ணம் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னால் அங்கே கேள்வியே இல்லை. அவங்க ஒரு 5 எலிமெண்ட்டை சொல்லும் போது 5ல் எந்த எலிமெண்ட்டும் நம்ம பார்க்கணும். இதில் இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்குறோம், இது கொடுத்தது வந்து அநேகமாக தமிழ்நாட்டுடைய நிறுவனங்களாக இருக்குது. இந்த நெய்யை சப்ளை பண்ண, நீங்கள் லட்டில் எங்கே பிரச்சனை வருதுன்னா நெய்யில் தான் அந்த கொழுப்பு கலந்துருக்குன்னு வருது. அந்த நெய் எங்கேருந்து சப்ளை இருக்குன்னா தமிழ்நாட்டிலேருந்து சப்ளை இருக்கு. நான் அறிஞ்ச வகையில் அந்த தமிழ்நாட்டிலேருந்து சப்ளை பண்ண திண்டுக்கலை சேர்ந்த நிறுவனமும் சேலஞ்ச் பண்ணுது. நான் கோர்ட்டு கூட போக தயார். எங்களை வந்து அவங்க பிளாக் லிஸ்ட்டில் போட்டாங்க. எங்களை வந்து எங்களுடைய நாங்கள் வாங்கின நெய்யெல்லாம் திருப்பி அனுப்பிட்டாங்க, நிப்பாட்டாங்க. நாங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணுறோம், எங்களுடைய நெய் வந்து சுத்தமானதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அவருடைய நெய் வந்து பசு நெய்னு சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. அது வந்து அங்கே சேலஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன். இவ்வளோ எலிமெண்ட்ஸ் உள்ளே இருக்குன்னு 5 பேராமீட்டர்லையும் சொல்லிட்டாங்கன்னா சுத்தமான பசு நெய்யாக மட்டுமே இருக்க வாய்ப்பில் எக்ஸ்டர்னல் ஏதாவது இருந்திருக்கும். அந்த எக்ஸ்டர்னல் என்னங்கிறது நம்ம பார்க்கணும். அந்த எக்ஸ்டர்னல் வந்து மாட்டு கொழுப்பா, மீன் எண்ணெயா, இல்லாட்டி வேறு ஏதாவது தெரிஞ்சால் அது நடவடிக்கைக்குரியது. அப்படி இல்லை சோயாபீனாக இருந்துச்சுன்னா அது ஒரு கலப்படத்துக்கான நடவடிக்கையை தவிர, இப்போ நம்ம அடல்ட்ரேஷன் வந்து ஒரு ப்ராப்ளம். சரிங்களா? கலப்படம் ஒரு ப்ராப்ளம். அதில் மீன் எண்ணெய், இந்த அசைவ விஷயங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது அது வந்து அந்த புனிதத்தன்மையை பற்றி சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்குது. அப்போ அதுக்கு வந்து இன்னும் கடுமையான நடவடிக்கை, உடனடியான நடவடிக்கை தேவைப்படுகிறது. அப்போ கொஞ்சம் நிதானமாக உணர்ச்சிவசப்படாமல் இதை டீப் ட்ரைவ் பண்ணி இன்னமும் நம்ம சரியாக டீகோட் பண்ணோம்னா நமக்கு உணர்ச்சிவசப்படாத ரிசல்ட் கிடைக்கும் நம்புகிறேன். நான் நம்புகிறேன் இதில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காது. ஏன்னா
இந்த ஆர்டர் வாங்குறவங்களை நான் ஒரு மனசாட்சி பார்த்துன விஷயம் தான். நான் சொன்னது பூரா தப்பாகலாம் அப்படின்னா கடைசியில் பார்த்து நான் சொன்னது பூரா அபத்தமாக இருக்கலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா, இது யாருக்கு இந்த நெய் கொடுக்குறோம் அவங்களுக்குலாம் எல்லாருக்குமே தெரியும். இந்த உற்பத்தியாளர்கள், தயாரிப்பாளர்கள், டெண்டர்கள், இடையில இருக்கக்கூடிய மீடியேட்டர்கள், அந்த பழைய சுப்பாராவ் எல்லாருக்குமே தெரியும். இது ஆந்திரா கவர்மெண்ட் நேராக யார்கிட்டயாவது ஒருத்தட்ட நீ மீன் கொழுப்பு எண்ணெயை கொடுத்துரு, நீ மாட்டு கொழுப்பை கலந்துன்னு சொல்லவே மாட்டாங்க. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படிங்கிறது. ஸோ கவர்மெண்ட் சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் இந்த தேவஸ்தானத்துடைய போர்டு அவங்க இதில் கொஞ்சம் மீன் எண்ணெயை கலந்து விட்டு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. இவங்க இந்த பிரச்சனை எங்கே லைட்டாக அந்த விஸ்வரூபம் எடுக்குதுன்னா, அந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் உடைய ஜெகன்மோகன் ரெட்டி அடிப்படையில் ஒரு கிறிஸ்தவர், சரிங்களா? முதலமைச்சர் ஒரு கிறிஸ்தவர் அப்படிங்கிற கணக்கில் முன்னாடி இருந்தவர். அவர் இவங்க பண்ணியிருப்பாங்களோன்னு ஒரு டபுள் ப்ராப்ளம் ரைஸ் ஆகுது. இப்போ நான் நினைக்கிறேன், அவர் கிறிஸ்தவராவோ முஸ்லீமாவோ சீக்கியராவோ யாராக இருந்தாலும் இந்த வேலை பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இவ்வளோ நாளாக ஓடிட்டு இருக்கிற விஷயங்களை பார்க்கும்போது அது ரொம்ப குரூர மனம் படைச்சு தான் செய்வாங்க. ஸோ நான் நினைக்கிறேன், ஒன்று அரசாங்கத்திலிருந்து இது வந்திருக்காது, 2 தேவஸ்தானத்திலிருந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்காது, 3வது இந்த தயாரிப்பாளர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மட்டும் இல்லை, எந்த ஊருக்காரங்களாக இருந்தாலும் அவங்க இப்படி ஒன்று பண்ணணும்னு நினச்சிருக்க மாட்டாங்க. எங்கேயோ ஒரு கலப்படம் அடல்ட்ரேஷன் நடந்திருக்குங்கிற நான் நம்புறேன். இப்போ இந்த ரிப்போர்ட் படி என்னுடைய கன்விக்ஷன் என்ன, ஏதோ கலப்படம் நடந்திருக்கு. ஏன்னா எக்ஸ்டர்னல் ஃபேட், ஃபாரின் ஃபேட் இருக்குங்கிறத அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. அந்த ஃபாரின் ஃபேட் என்னங்கிறதுலாம் இப்போ நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ நான் ஃபாரின் ஃபேட் சோயாவாக இருக்கலாம், வேறு கோகனட்டாக இருக்கலாம், வேறு ஏதோ ஒரு கொழுப்பாக இருக்கலாமே தவிர இந்த மீன், மாடு, பன்றி அது மாதிரி இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். அது இன்னும் டீப் ட்ரைவ் பண்ண பிறகு தெரியும். முதல்வர் ஒரு கிறிஸ்துவர், அப்ப இருந்த முதல்வர், அதனால இப்படி ஒரு சர்ச்சை டபுளா கிளம்புதுன்னு சொல்லியிருந்தீங்க. அதனாலேயே கிளப்புறாங்களோ? ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி இன்னும் டீப் ட்ரைவ் எப்பயுமே ஒரு சந்தேகம் பார்ப்பல. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தகவல் சொல்லுவாங்க. காந்தி கொல்லப்பட்ட போது நேரு வெளியில இருந்து அறிவிச்ச முதல் விஷயம் என்ன தெரியுமா? காந்தியை கொன்றவர் ஒரு ஹிந்து அப்படின்னு. ஏன்னா அவர் கையிலும் இஸ்மாயில் எழுதிட்டு போய் சுட்டதாவெல்லாம் அதெல்லாம் அப்புறம் தகவல் என்ன வெளியில சொன்ன அப்ப என்னென்ன ஹிந்துன்னு கொலகாரம் இல்லை, நம்ம டக்குன்னு 2 மதக்கலவரம் அப்ப அவர் ஒரு ஸ்டான்ச் ஹிந்து. காந்தி ஹேராம் ஹேராம் சொல்லிட்டு இருக்காரு, ராமராஜ்யம் சொல்லிட்டு இருக்காரு, ஸ்டான்ச் ஹிந்து. அவர் 2 மதத்துக்கு இணக்கமா இருந்தாலும் அவர் அடிப்படையில் ஒரு ஹிந்து, ஒரு ஸ்டான்ச் ஹிந்து. அப்ப அதுக்கு இப்படி ஒரு தோற்றம் எங்கே வந்து அன்னைக்கு காலத்துல யோசிங்க, இதுல நடக்குது, மும்பையில் நடக்குது, இங்க வரைக்கும் தமிழ்நாட்டுல கன்னியாகுமரி வரைக்கும் வெடிச்சோம், எங்கேயோ போய் வெடிச்சோம். அப்ப அப்ப நம்ம என்ன சொல்றாங்கன்னா, இதுல ஒரு கிளாரிட்டி தேவைப்படுது. ஒரு பச்சை கொடி ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அநேகமா முஸ்லீம்கள் செஞ்சிருப்பாங்க டவுட் பண்ணுவாங்க. அந்த பச்சை கொடி வேற மர்ம நபர் கூட போட்டுக்கலாம், சரிங்களா? இப்போ ஒரு அண்ணா சிலையில காவி கொடி போட்டோம், ஒன்னு என்ன டவுட் பண்ணுவாங்க, அது அநேகமா பிஜேபி காரங்க செஞ்சுதான் இருக்கணும், புரியுங்களா? இந்த காவி கொடியை யாருனாலும் செய்யலாம், டிஎம்கே காரங்களே கூட போட்டுக்கலாம், பச்சை கொடியை இந்துக்களே கூட போட்டுக்கலாம், யாருனாலும் செய்யலாம். அப்ப நம்ம விசாரிக்காம ஒரு இடத்துல டபுள் உணர்ச்சி போறது சரியில்லைன்னு நினைக்கிறேன். முதல்வர் ஆனா உணர்ச்சிப்பட்டாரு, உணர்ச்சிப்படல. அவர் அவரோட சந்தேகத்தை சொல்றாரு, ஜெகன்மோகன் ரெட்டி மேல தானே சொல்றாரு, அப்படிதான் சொல்லுவாரு. அது அரசியல்வாதி. அவர் டபுள் ஆகுதுன்னு சொல்றோம். நீங்க சொல்ற மாதிரி நேரு ஒரு இந்துன்னாரு, ஆல் இண்டியா ரேடியோல தொடர்ந்து சுட்டது ஒரு இந்து தான் சொன்னாங்க. ஏன்னா கலவரம் வெடிச்சிடக்கூடாது, நாட்டின் அமைதி போயிடக்கூடாதுன்றதுக்காக. இப்ப அந்த பொறுப்பு ஆட்சியாளர்கள்ட்ட இருக்கு. இன்னும் டீப் டிரைவ் பண்ணாம இப்ப உடனே அரசியல்வாதிகள் தான் அவங்க டீப் டிரைவ் எல்லாம் நம்ம பண்ண வேண்டியது, நம்ம பண்ணாம உட்கார்ந்து அரசு பண்ணணும்ல சார், நம்மளும் பண்ணுவோம். எல்லாருமே அதை பத்தி நம்ம டீகோட் பண்ற ஒவ்வொருத்தருமே பண்ணணும்ல. நம்ம இதுல லண்டன்ல கலந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேலி பண்ணக்கூடிய ஆட்கள், விமர்சனம் பண்ணக்கூடிய ஆட்கள், ஏன் தட்டுல என்ன இருந்துச்சு பாத்தியா, ஓன் தட்டுல ஒன் லட்ல என்ன இருந்துச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள், இவர்கள் எல்லாருமே எதை சோதனை பண்ணாங்கன்னு பார்க்கணும். அது எதுவுமே ஆராய்ச்சி பண்ணாம வெறும் உணர்வுகளை இழிவுபடுத்துறவங்க எந்த பக்கம் இருந்தாலும் தப்பு. உதிரிகள் அவங்க. ஆனா முதல்வர் ஒரு கடமை இருக்குல்ல, அவரும் ஒரு அரசியல்வாதி. நான் சொல்றேன், நான் அவர் சரியா செயல்பட்டாருன்னு சொல்ல, தப்பா செயல்பட்டாருன்னு சொல்ல, ஹீஸ் எ பொலிட்டீஷியன் நான் சொல்றேன். அவங்க they will never miss a chance, they will even create a chance. அது நமக்கு எல்லா ஊர்லயும் உள்ளது தானே. சிஏஏல இந்திய விஷயத்துல கிரியேட் பண்றது எல்லா விஷயத்திலும் பண்றாங்க. சிஏஏல இந்திய முஸ்லீம்களுக்கு தொடர்பு இருக்குன்னு சொன்னவங்க யாரு? அரசியல்வாதிகள் இல்லையா? முதலமைச்சர்கள் இல்லையா? எதிர்கட்சி தலைவர்கள் இல்லையா? எந்த முஸ்லீமுக்கு தொடர்பு இன்னைக்கு வரைக்கும் சொல்லுங்க. இந்திய முஸ்லீம் ஒருத்தர் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் பாதிக்கப்பட்டலாமோன்ற சந்தேகத்தை படுவாங்க. இந்திய முஸ்லீம்களுக்கு எதிரானதுன்னு அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்காங்க. நீங்க படுவாங்களோன்னு நினைக்கிறேன்னு சொல்லாதீங்க. இந்திய முஸ்லீம்களுக்கு எதிரானதுன்னு அத்தனை சொல்லியிருக்காங்க. சிஏஓட என்ஆர்சியும் சேர்த்து பார்க்கும் பொழுது என்ஆர்சி எங்க இருக்கு? நான் அமித்ஷா 2019-24 கவர்மெண்ட்லயே இப்போ வரைக்கும் என் டேபிளுக்கு வரலன்றாரு. இன்னைக்கு பேச்சு இல்ல. அப்ப வராத ஒண்ணு நீங்க வந்துருச்சு கம்பைன் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு விமர்சனத்தை வச்சாங்க. அதாவது உங்களுக்கு சப்பக்கட்டு கட்டினா கட்டுங்க, என்னைய கூட சேர்க்காதீங்க. உங்களுக்கு கட்டிக்கங்க சார். நான் சிஏ எதிர்த்தவர்லாம் புத்தர்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி எனக்கு அப்செக்ட் பண்ண மாட்டேன். விஷயம்ங்கிறது அரசியல்வாதிகள் பெரிய கோவில், அதேதான் இந்து விஷயம். அங்க முஸ்லீம் விஷயம், இங்க இந்து விஷயம். நான் சொல்ற ஒரு பொலிட்டிசைஸ் பண்ணுவாருன்னு சொல்றேன். நீங்க அவர்கிட்ட எப்படி எதிர்பார்க்கறீங்க புத்தரா இருக்கணும்னு? முதல்வராகவும் செயல்படணும். எல்லாம் பிரதமர் பண்றாரு, நம்ம முதலமைச்சர் பண்றாரு, எல்லா மம்தா பானர்ஜி பண்றாங்க, எல்லா முதலமைச்சர் பண்றாங்க. அப்புறம் அந்த முதலமைச்சர் மட்டும் பண்ண மாட்டாரா? ஆட்டோமேட்டிக்கா பண்ணுவாங்க.
நான் வந்து பாருங்க அதுல கொழுப்பு இல்லைன்னு இன்னும் சொல்லல. எஸ் புரியுது. என்னுடைய பாயிண்ட் வந்து இன்னமும் கொழுப்பே இருந்தாலும் அதற்கு ஜெகன் தான் காரணம்னு நம்ம சொல்ல முடியாது. பொறுப்பு அவங்கள்ட்ட வரும்ல ஆட்டோமேட்டிக்கா. நான் சொல்றது அவர் உள்நோக்கத்தோடு திணிச்சிருப்பாருன்னா சொல்லுனே தவிர திணிச்சிருக்க மாட்டாருன்னா சொல்லுனே தவிர. தேவசம் போர்டு தனி அமைப்பு தானே சார், அரசினுடைய அமைப்பெல்லாம் கிடையாது. திரு ஜேபிஆர் அவர்களுடைய கல்லூரியில ஒரு சுற்றுச்சுவர் கட்டினாங்க. சுற்றுச்சுவர் கட்டின போது அது சுவர் இடிஞ்சு விழுந்துருச்சு, 2 பேர் இறந்துட்டாங்க. ஜேபிஆர் அரெஸ்ட் பண்ணாங்க. சுற்றுச்சுவரில் வந்து ஜேபிஆர் இடிச்சு கட்டுங்கன்னு சொன்னாரா, இல்லாட்டி அவன் மேலே போட்டுருங்கன்னாரா, இல்லாட்டி அவர் கொத்தனார் வேலை பார்த்தாரா, இல்லாட்டி சிமெண்ட் கலவை அவர் தீர்மானிச்சாரா, அவருக்கு அப்படி சுற்றுச்சுவர் கட்டப்படுதுன்னா தெரியுமா? யாரோ ஒருத்தன் கட்டிட்டு யாரோ ஒருத்தன் அவங்க கீழே இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் செஞ்சிருப்பார் சாதாரணமாக. அவர் வந்து அவரே ஜேபிஆர் பார்க்க முடியாது. ஆனால் ஜேபிஆர் எங்க பொறுப்பு வந்து அப்படிதான். ஒரு கட்டடம் இடிஞ்சு விழுந்தா கேட்க தான் செய்வாங்க. நீங்கள் வந்து சுனாமி குடியிருப்பில் வந்து இன்னைக்கு வந்து இதில் நாகப்பட்டினத்தில் சுனாமி குடியிருப்பில் ஒரு குழந்தை 2 வயசு குழந்தை இறந்துருச்சு தஞ்சாவூரில். அப்போ வந்து அதுக்கு என்ன சுனாமி குடியிருப்பு கட்டினது என்ன சொல்லி என்ன செய்ய போறீங்க? அப்போ வந்து சுனாமி குடியிருப்பு சரியில்லைன்னு சொல்லி அரசாங்கத்து வரைக்கும் போகத்தான் செய்யும். அப்போ பள்ளிக்கல்வித்துறையில ஒரு பள்ளிக்கூடம் வந்து எங்கேயோ இடிஞ்சு வந்திருக்கு. அது 50 வருஷம் முன்னாடி உள்ள பள்ளிக்கூடம் அது விழுந்திருக்கு. அப்போ நம்ம அன்பில் மைஸ் போய் எவ்வளோ கேட்பமா மாட்டோமா? ஆந்திர அறநிலையத்துறையோட தான் இருந்தா பரவாயில்ல, திருமலா திருப்பதி தேவஸ்தானம் தனி ஒரு அமைப்பு தான். அது ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் அதுக்கு இருக்கிறார். தகவலுக்காக ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து எந்த ஸ்டேட் அறங்காவல் குழுவையும் அரசு நியமிக்குது. என்னங்க நீங்க சும்மா அரசாங்கத்துக்கு அதற்கு எப்படி சார் முடிவெடுத்து நடக்கிறதா இருக்குல்ல. அதனாலதான் அவங்களுக்கு பொறுப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கும் போது திரு ஜெகன்மோகன் ரெட்டி பிரஸ் மீட் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. எதுக்காக கொடுக்குறாரு? என் பொறுப்பு இல்லைன்னு சொல்லி நீங்க போய் ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம எதுக்கு பொறுப்பு ஒருத்தர் போய் நெஞ்ச கழிச்சு காட்டிட்டு இருக்குமா? கட்டாயம் பொறுப்பு குற்றச்சாட்டு சுமத்தப்படும். அப்படி இருந்தால் கட்டாயம் பொறுப்பு சுமத்தப்படும். இன்னொன்னு சார், அது இப்ப எடுத்தது தானே. நீங்க ஜூன் ஜூலை மாசத்துல இல்ல அந்த சாம்பிள் எடுத்திருக்கீங்க. அது அப்ப ஆட்சியில இருந்தது ஜெகன்மோகன் இல்லையே, சந்திரபாபு நாயுடு. டெண்டர் மாறல, அதே தொடர்ச்சி தான், நீட்சி தான். அது வந்து இன்னைக்கு வந்து புதுசா இப்பதான் வந்து அந்த போர்டை கலைச்சிருக்காங்க, புது போர்டே போடல. இன்னும் வந்து இவர்கள் வந்த பிறகு புது போர்டு, சுப்பாராவ் ரெட்டிக்கு பிறகு வந்து இது வரைக்கும் புது போர்டு போடல. அவங்க வந்து ஒரு ரெசிக்னேஷன் டெண்டர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வேற யாரும் வரல. பழசு தான் அப்படியே கண்டினியூ ஆயிட்டு. இன்னும் நியூ போர்டு நாட் கான்ஸ்டிடியூட். சார் இன்னொரு பக்கம் செயல் அலுவலர் அவரு ஷியாமலா அவர் சொல்லியிருக்காரு, மாட்டு கொழுப்பு கலந்தது உண்மைதான்றாரு. நான் கவனிக்கல, சொல்லியிருந்தாரு. திருப்பதி தேவஸ்தானம் செயல் அலுவலர் சொல்லியிருந்தாருன்னா அவரும் சேர்ந்து தான் உள்ள போகணும். அவரும் உள்ள போகணும். செயல் அலுவலர் எதுக்கு வந்திருக்காரு? நான் அவர் பார்க்கல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்படி சொல்லி இருந்தாரு அது உண்மை அப்படின்னா அவரும் சேர்ந்து உள்ள போகணும். அவர் என்ன செய்வாரு? வேடிக்கை பார்ப்பாரா? நோட்டு மட்டும் எண்ணுவாரா? உண்டியல வரது மட்டும் எண்ணுவாரா? அவருக்கு பிரதான முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு இருக்குன்ற பிரைம் ரெஸ்பான்சிபிலிட்டி அவரோடதுன்ற எனக்கு ஒன்றும் குழப்பமே இல்லை. ஏன்னா இந்த போர்டு வந்து தீர்மானிக்கும். அதை செய்யணும் அப்ஜெக்ட் பண்ண முடியும் அவங்க தான். நீங்க சிஎம் வந்து பாலிடிக்ஸ் பண்ணுவாரு, செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி தான் வந்து சொல்லணும். அது எப்படி கவர்மெண்ட்டுக்கு ஒரு சீஃப் செக்ரட்டரி, அது மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவர் வந்து எப்படி வந்து எனக்கு ஆமாங்க மாட்டு குழுப்பெல்லாம் கலந்தோம் அப்படின்னு சொல்லுவாரா? சொன்னாரு. யார் கலந்தாங்க? ஆய்வு முடிவுல உண்மைதான் வந்திருக்கு, நடவடிக்கை ஆய்வு முடிவுகள் வந்திருக்கு. ஆய்வு முடிவுகளை வச்சு சொன்னாருன்னா அவரும் அவசரப்படுறாருன்னு நான் சொல்வேன். ஆய்வு முடிவுகள்ல நான் பார்த்த வகையில அந்த பிங்க் கலர் ஷீட்டை நான் பார்த்தேன். அதை நான் வரி வரியா ஒரு 5-6 தடவை படிச்சு பார்த்தேன். எனக்கு வந்து அதுல இன்னமும் ஒரு கிரே ஏரியா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அது வந்து மீன் எண்ணெய் தான், அது மாட்டு கொழுப்பு தான், அது பன்றி கொழுப்பு தான் முடிவு வர முடியாது. இந்த ஃபாரின் ஃபேட்ஸ் எல்லாம் இருக்கலாம் அப்படின்னு வரும்போது அது இதுவா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை நான் நினைக்கிறேன். இன்னமும் நீதிமன்றம் வரைக்கும் பல இடங்களுக்கு போய் இன்னும் டீப் கோட் பண்ணா தெரியும். இன்னொன்னு சார், இப்போ இது ஹைதராபாத்லயே ஆய்வகங்கள் இருக்கு, அங்க பண்ணிருக்கலாம், ஏன் குஜராத்துக்கு போய் பண்ணணும் அப்படின்னு? அங்க நான் பண்ணலாம், அதுல ஒன்றும் பிரச்சனை. தமிழ்நாட்டிலே பல சமயத்தில் ஆய்வகங்களுக்கு நம்ம வந்து கோவிட் பீரியட் கூட நம்ம வந்து பெங்களூருக்கு அனுப்புனோம், நம்ம பூனேக்கு அனுப்புனோம், அங்கே பல இடங்களுக்கு அதுல ஒன்றும் பிரச்சனை. அதுல ஒரு அவமானமா அதுல வந்து ஒரு தேசிய ஒருமைப்பாடு பஞ்சாயத்தா, சுயாட்சி பஞ்சாயத்தா, அது குஜராத்ல பிஜேபி பஞ்சாயத்தா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. பிஜேபி உங்களுக்கு தகவலுக்கா, பிஜேபியில வந்து சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு தான் நெருக்கமா இருக்காரு. ஒய்எஸ்ஆர் ரெட்டி வந்து ரொம்ப நெருக்கமா இருக்காரு. வந்து மகன் அப்பா மாதிரி அங்க இருக்கிறாரு திரு மோடிட்டு. அதனால இவருக்காக குஜராத் செஞ்சிருப்பாங்க, மோடி ஏதாவது உள்குத்து பண்ணிருப்பாங்க, அப்படிலாம் ஓவரா கற்பனை பண்ணுவாங்க. இன்னொன்னு சார், இப்ப இந்த மாதிரியான விவகாரங்களை இன்னும் கொஞ்சம் ரகசியமா நடவடிக்கைகள் எடுத்திருக்கணும். இப்ப ஆய்வு முடிவுகளே இருக்கணும், அது இன்னும் அரசியல்வாதிகள் நீங்க அப்படிப்பட்ட ஜென்யூன்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இது கோவில் சார், நான் தான் சொல்றேன் 120 கோடி மக்கள் இந்துக்களுடைய நம்பிக்கை சார். சரிங்களா? நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு முஸ்லீம் உதாரணத்தை சொல்லிட்டேன். அரசியல்வாதிகள் வந்து அப்படிலாம் நீங்க ஜென்யூனிட்டி எதிர்பார்க்கவே முடியாது. நான் எந்த கட்சியும் சேர்த்து சொல்றேன். இது ஒரு நூல் தப்பி போனா பெரிய பிரச்சனையாகிறது. அதுல அவங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்குது, ஒரு கிரே ஏரியா கிடைக்கும் நான் சொல்லுவேன். அதை நம்ம நமக்கு சாதகமா வரும்னு ட்ரை பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் குழப்பமே இல்லை. அவங்க ட்ரை பண்ணணும்னு பார்ப்பாங்க. உண்மையாவே அது இருக்கலாம்ல, நான் வந்து இருக்காது சொல்லல. உண்மையா இருந்தா கூட அந்த நடவடிக்கைகள் எல்லாம் கோவில் புனிதம் கட்டக்கூடாது, ஒரு பொலிட்டிசைசேஷன் அவங்க பண்ணத்தான் செய்வாங்க. பண்ணக்கூடாது நான் நினைக்கிறேன். அந்த அரசியலுக்கு மேலானது இல்ல சார் திருப்பதி கோவில். அப்படிலாம் அரசியல் வந்து எல்லாத்தையுமே காலி பண்ணி விட்டு எல்லா நம்பிக்கையும் தூக்கி போடும். பிள்ளையார் சிலையை உடைச்சோன்னு பெருமையா பேசுறவங்க ஊர் தானே. நீங்க சொல்றீங்களா மத நம்பிக்கையில புண்படுதான் சொல்லிருக்கீங்களா என்னைக்காவது அவங்கள்ட்ட?
இல்ல அவங்க ஊழல் அறுத்தல் பெருமை வேணான்னு பேசுனவங்க தானே. நான் அதை குடிமை அறுத்தல் பெருமை எதிர்க்கிறேன்னு பேசுனவங்க. சொல்றவங்க பண்றதுக்கும் அப்ப அவங்க பண்ணலாமா? இல்ல சார், அவங்க அது பண்ணலாமா? ரெண்டு வித்தியாசம் இருக்குல்ல. அவங்க பண்ணலாமா? ரெண்டுக்கு வித்தியாசம் அவங்க இருக்குல்ல பண்ணலாமா? சார். எனக்கு பிடிக்கல கொலை பண்ணலாமா? எனக்கு பிடிச்சிருக்கு பாலியல் வன்முறை பண்ணிடலாமா? எனக்கு நம்பிக்கை இருக்கு அந்த கோயில் மேல அடுத்தவங்களுடைய சொல்லிட்டு அந்த நம்பிக்கை- கோயிலின் புனிதத்தை கெடுக்கிறது. அடுத்தவங்களோட அதுலதான் சார் இங்க பாலிடிக்ஸ் வருது. அவர் கிறிஸ்டியன் சொல்லி கொண்டு போறாங்க. அதுதான் சொல்றாங்க பாலிடிக்ஸ் அங்கதான் கொண்டு போறாங்கன்றாங்க. நான் சொல்றேன் யாருமே செய்யக்கூடாதுங்க. எதிர்க்கிறவங்க செய்யறதுக்கு எப்படி எனக்கு அந்த பிள்ளை பிடிக்கல நான் வந்து ஆசிட் ஊத்தவா? அவங்க பண்றது சரி தப்பு இல்ல சார். இன்னும் கூடுதல் கடமை இருக்குல்ல, பொறுப்பு இருக்குல்ல. அரசியல்வாதிகிட்ட நீங்க ஒண்ணுமே எதிர்பார்க்க முடியாது. கடமையும் கிடையாது, பொறுப்பும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவங்களுக்கு சக்சஸ் தவிர வேற எதுவும் கணக்கு இல்லை. அவங்களுக்கு ஜெயிக்கணும், ஆட்சியில் இருக்கும். அதை தவிர நீங்க வேற எந்த அரசியலும் எதிர்பார்க்க முடியாது. மம்தா பானர்ஜி வச்சுக்கோங்க, ஸ்டாலின் வச்சுக்கோங்க, சந்திரபாபு நாயுடு யார்ட்டையும் எதிர்பார்க்க முடியாது. இந்த விவகாரம் சமூகத்துல எப்படி பிரதிபலிக்கும் பாக்குறீங்க? பெரிய வருத்தத்தை ஏற்படுத்திருக்கு. இந்த நிறைய பேர் இந்த உள்குத்து வேலை, இந்த தலைப்பரட்டு வேலை பண்றவங்க எல்லாம் குஷியில இருக்கிறாங்க. நீங்க வந்து பீஃப் சாப்பிட்டான்னு கேட்டீங்களே, இப்ப பாருங்க உங்களுக்கு பீஃபே வந்துருச்சு. அது வந்து பசு வந்து நெய் வந்து மாட்டுல இருந்து வந்துடுதான், கொழுப்பு மாட்டுல இருந்து வந்தா பயங்கரமான தத்தெல்லாம் பேசுறாங்க. தாய்ப்பாலும் தாய்ட்டு வந்துதான், தாயோட ரத்தமும் தாய்ட்டு வந்துதான், அதனால பால் குடிக்கிறவங்க ரத்தம் குடிப்போம்னு சொல்லுவாங்களா? அவங்க சொல்றாங்க பால்ல தான் மாட்டுல தான் பால் வருது, மாட்டோடைய கொழுப்பு தான், ரெண்டு ஒன்று தான், இழிவுபடுத்தாதீங்கன்றாங்க. தாய்ட்டு தான் பால் வருது, தாய்ட்டு தான் ரத்தம் எடுப்போம், ரத்தத்தை குடிச்சிருமா நேரம் பாலுக்கு பதிலா? என்ன தத்துவம்? அடுத்த உணர்வை புண்படுத்துறதுன்னா எவ்வளவு நாளும் செய்யலாம். அவன் வந்து பீஃப் இருக்கான்னு பார்த்து அடிச்சு தப்புன்னா இதுவும் தானே தப்பு. அப்ப இதை நீங்க நியாயப்படுத்துறீங்க, அது நியாயம் ஆயிருதுல. இல்ல சார், இப்ப எங்களை வந்து நீ பீஃப் இருக்கான்னு கேட்டியே, இப்ப உனக்கு என்னாச்சு பாத்தியான்னு கேட்டீங்கன்னா அப்ப அவன் செஞ்ச சரின்னு ஆயிருதுல. ஆனா இப்படி ஆகி போச்சான்னு கவலைப்பட்டதான் நியாயம் இருக்கும். உங்களுக்கு சொல்றது புரியுங்களா? அப்ப அவன் தப்பு செய்யறான்னு சொல்றீங்க, அப்புறம் நீங்க என்ன செய்றீங்க? ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துறதா பார்க்க வேண்டாம். இது உணர்வு புண்படுத்துறது வச்சிருந்திருப்பாங்களோ அப்படின்றதுக்காகவே அது அடிச்சு தப்பா சரியா? ரொம்ப தப்பு. அடிச்சு கொல்லப்பட்டதை நியாயப்படுத்தினவங்க எல்லாம் இருந்தாங்க. அது நியாயப்படுத்த சரியா தப்பா? அதெல்லாம் தப்பு சார். அப்புறம் அப்ப அந்த ஆதங்கத்தை இப்படி வெளிப்படுத்துறாங்களோ? இவ்வளவு நாள் நீ என்னமோ சொல்லிட்டு இருந்தியே, அதை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தியே, பீஃப் வச்சிருந்தாங்க, பீஃப் சாப்பிடுறாங்கன்றதுக்காக அவங்கள இழிவுபடுத்திட்டு இருந்த, அடிச்சு கொன்னுட்டு இருந்த, இப்ப பாத்தியா நீ சாப்பிட்ட லட்டுலயே பீஃப் வந்துருச்சு. அந்த ஒரு ஆதங்கத்தை இப்படி இது ஆதங்கம் இல்ல, இது வந்து வேற ஒரு வார்த்தை நான் பயன்படுத்த விரும்பல. வேற ஒண்ணும் புரியுங்களா? நான் ஒரு அடிப்படை நாகரிகத்தை கடைபிடிக்க விரும்புறேன். அவங்க செய்யறாங்கன்னா நானும் அதை செய்யணுங்கிற இடத்துல நான் போல. அவன் வீட்டுல வந்து ஒரு கொலை நடந்துச்சு, என் வீட்டுல கொலை நடந்துச்சு, இப்படி இது பெருமையா? அது என் வீட்டுல ஒரு கொலை நடந்துச்சு, உன் வீட்டுல ஒரு கொலை நடக்கணும்னு சொல்ற பெருமையா? என் வீட்டுல கொலை நடக்கும்போது நீ வந்து சிரிச்சியே, ஆனா பாரு உன் வீட்டுல கொலை போது அவன் துணை நிக்கிறதுதான் புத்திசாலித்தனம். அதுதான் மனிதத்தன்மை. சரிங்களா? நீ சிரிக்காமலாவது இருன்னு சொல்றத ஒருவேளை இப்படி அப்படி சொல்லலாம்ல, அப்படி சொல்றாங்க. நான் சொன்னா அப்படி இருக்கா? நீங்க போய் எடுத்து பாருங்க. அப்புறம் தயவு செய்து இது மாதிரியான குப்பைகள் எல்லாம் நியாயப்படுத்த கிளம்பாதீங்க. நியாயப்படுத்தல சார். ஒருவேளை இந்த இருக்கலாமா, இந்த ஆதங்கமா இருக்கலாமா? என்ன சார் சார் கொல்லப்பட்டிருக்காங்க சார், சாவடிச்சிருக்காங்க. ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ட்ரெயின்ல ஒரு பெரியவர் அடிச்சாங்கல்ல, இது பீஃப் தான் உட்காராத எந்திரிச்சு போ. நான் ஆதரிச்சேனா? இல்ல நீங்க ஆதரிக்கல. அந்த பின்புலத்துல இருந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. பாருங்க, கொலை பண்ணிட்டே போங்க, அந்த பின்புலத்தை பாருங்க. அவன் வீட்டுல பண்ணிட்டே இருக்காங்க, அவன் வீட்டுல 4 பேர் கொன்னா, அப்ப இவன் வீட்டுல 7 பேர் கொன்னா, அந்த பின்புலத்துல பாருங்க. இல்ல சார், அந்த அடிப்படையில ஒருவேளை இப்படி இருக்கலாமோ? அது எந்த I don't want to comment. நீங்க இந்த மாதிரியான ஒரு லோயர் லெவல்ல நீங்க ஆர்கியூ பண்ணீங்கன்னா I am not here for. இல்ல சார், லோயர் லெவல்ல இல்ல. இந்த பார்வை உங்களுக்கு ஆதங்கம், நீங்க அடுத்தவனுடைய மனசை புண்படுத்துறதுக்கு வந்து உங்களுக்கு சந்தோஷமா? உங்களுக்கு அத தப்புன்னு சொல்றதுக்கு துப்பு இல்ல உங்களுக்கு? சார் அது தப்பு. ஆனா கொல்லவே பட்டுட்டு இருந்தாங்கன்ற பார்வையில இருந்து அவங்க ஒருவேளை இதை வைக்கிறாங்களோன்னு கேக்குறேன். அதனால வைக்கலாமான்னு கேக்குறேன். நீங்க சொல்லுங்க. அது கொல்ல பார்வை தப்பு தான் நான் சொல்றேன், நீங்களும் சொல்றீங்க. அப்ப இத சொல்லுங்க, சரியா தப்பா? இது தப்பு தான் சார். அப்படின்னா கேள்வி உங்களுக்கு நம்பிக்கை துரோகத்தை எப்படி நம்ம நியாயப்படுத்த முடியும்? இது எத்தனை பேரோட? நான் வேற கேக்குறேன். அந்த மாதிரி பீஃபுக்காக கொல்லப்பட்ட தப்பு தானே? ஆமா, சரிங்களா? அதை நியாயப்படுத்துறது தப்பு தானே? ரொம்ப ரொம்ப தப்பு. அப்படி பண்ணா இப்படிதான் உனக்கு வரும் சொல்ல சரியா தப்பா? அதுவும் தப்பு தான். அவ்வளவுதான். இதுவுமே மூட நம்பிக்கை தான். முடிஞ்சு போச்சு. இதுக்காக தான் இது வருதுன்னு சொல்றது எவ்வளவு பெரிய மூட நம்பிக்கை. இல்ல அப்படி ஒருவேளை அந்த பின்புலத்துல இருந்து பாக்க நீங்க அதையும் பார்க்க வேண்டியதா இருக்கேன். நீங்க சொல்லுங்க சரியா தப்பா? தப்பு தான். முடிஞ்சு போச்சு. அப்புறம் கேள்வி என்ன? உங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சு என்ன கேக்குறீங்க? when you are convinced, what is the need of question? உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு, நீங்க கேக்குறீங்க. உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, கேக்குறீங்க. நான் கேட்பேன் சொல்றேன். இந்த அடிப்படையில இருந்து உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அவங்க கமெண்ட் பண்ணது தப்புன்னு, அப்புறம் ஏன்டா கேட்க வேண்டியிருக்கு? எஸ், இன்னும் கொஞ்சம் பக்குவமா அந்த இத சொல்லி இத வந்து அலோவ் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள் இதுதான் டிட் ஃபார் டாட்ங்கிறது. இதுதான் வந்து அபத்தத்துல கொண்டு போய் முடிக்குங்க. இதை பார்த்து ஒரு நாள் உணர்ச்சி போடுவோம், அதை பார்த்து ஒரு நாள் உணர்ச்சி போடுவோம், சண்டை ஓடி. இதான் அந்த கம்யூனல் வயலன்ஸை கொண்டு வரணும் விருப்பம் உள்ளவங்க. இன்னொரு பக்கம் அதே சோசியல் மீடியால சிலர் இப்படி எழுதுறாங்க, தென்னிந்தியால இப்படி நடந்து தென்னிந்தியா அமைதியா இருக்கு, இதே வட இந்தியால இப்படி ஒரு கோயில்ல ஒண்ணு நடந்துருந்துச்சுன்னா அப்படின்னு சிலர் எழுதுறாங்க. எழுதிட்டு போட்டோம். அவங்க எல்லாம் பயங்கரமா பார்த்தவங்க, வட இந்தியாலே உருண்டு பிறண்டு வட இந்தியாலே வாழ்ந்தவங்க. இல்ல சார், வட இந்தியர்கள் சிலர் அல்லது தென்னிந்தியர்களே சிலர் எல்லாம் எழுதுறாங்க. இவங்க தான் உலகம் கூட பார்த்தவங்க எழுதியிருப்பாங்க, எனக்கு தெரியாது. நான் அவ்வளவு உலகம் சுற்று வாலிபனா இல்லை. நான் ஏதோ குண்டு சுற்றுல குதிரை விட்டு வில்லிவாக தாண்டி போனது இல்லை.
சோஷியல் மீடியால ரெண்டும் தான் சார் வருது. பண்ணிட்டு போறாங்க சார். அவங்களுக்கு பொழுது போல, எனக்கு பொழுது பத்தல. ரைட். They have much time. I don't have time. நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் செய்தியாளர் சந்திப்புல சொல்லும் பொழுது அவர் குறிப்பிட்டாரு, இது ஒரு பெரிய விஷயம் இல்ல, சாப்பிட்டவன் யாரும் சாகலை இல்ல, விட்டுட்டு இனிமேட்டு செய்யாம பார்த்துக்கிட்டு டெண்டர் கொடுத்து யாரையாவது அவங்கள வந்து ரத்து செஞ்சுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதான். இது ஒரு பெரிய அண்ணன் சொன்னதை நான் பார்க்கல. சத்துணவுல பள்ளி விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு 10 குழந்தைகள் மயக்கம் அடைகிறாங்க. அப்ப என்ன சொல்லுவார் அண்ணன்? யாரும் சாகலைல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாரா? ஒரு விஷயம் நடந்தா அதை விசாரிக்கணும்னு சொல்றதா, அது ஒரு மேட்டரா அப்படின்னு சொல்றதா? விசாரிச்சு நடவடிக்கை எடுத்துட்டு அடுத்தடுத்த வேலையை பார்த்துட்டு போகணும். இது ஒரு பெரிய விஷயமெல்லாம் பேசிட்டு எதுக்கு விசாரிக்கணும்? பெரிய விஷயம்லாம் எதுக்கு விசாரிக்கணும்? யாரு சாகலை எதுக்கு விசாரிக்கணும்? பெரிய விஷயம்ல இல்ல, யார் டெண்டரோ அவங்கள நீக்கிட்டு இனிமேட்டு அவங்கள தடுத்துட்டு. பெரிய விஷயம்லங்கிற மட்டும்தான் நான் ஆட்சி வைக்கிறேன். நான் விசாரிக்கிறேன். ஆமா, நான் தான் முதல்ல சொல்லிட்டேன். இன்னும் டீகோட் பண்ணணும் அர்த்தம், விசாரிக்கணும் அர்த்தம். இன்னும் டீப் டிரைவ் பண்ணணும் நான் ஆமான்னு சொல்றேன். அது பெரிய விஷயம்ல அதில் செத்தா போனாங்க அப்படின்னு கேட்டா அப்ப நான் என்ன பதில் சொல்றது? அதான் யாரும் சாகலை இல்லைங்கிற ஒரு இதுல தான் நீங்க சொன்ன வார்த்தை நான் பார்க்கலங்கிற முதல் வார்த்தை போட்டு நீங்க சொன்ன வார்த்தை அவர் பிரஸ் மீட் நான் பார்த்தேன், நான் பார்க்கல. நான் வந்து இது சொன்னேன். அப்படின்னா பிறந்து இப்ப சத்துணவு சாப்பிட்டா 10 பிள்ளைகள் வாந்தி மயக்கம், திருப்பி சாயந்தரம் வீட்டுக்கு போயிட்டாங்க, செத்தா போயிட்டாங்க, நான் கேட்பாரா? we cannot take everything granted. அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. அதுல வந்து விசாரிக்கணுமா? ஆமா. திருப்பதி லட்டு வாரம் விசாரிக்கப்பட வேண்டியதா? ஆமா. அதுல இருந்து குழப்பம் இல்லை. அதுல கலந்துருக்கிறது மீன் கொழுப்பு தானா? இன்னும் கொஞ்சம் பொறுமையா பார்க்கணும். இன்னும் நேரடியா அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள் திருப்பதி தேவஸ்தானம் வரணும். ஏன்னா இப்படியான விஷயங்கள்லாம் தன்னிச்சையா இயங்கும் போது தான் நடக்குது. அரசு இன்னும் மேற்பார்வையை இன்னும் தன்னுடைய நடவடிக்கைகள் அதற்குள் செலுத்தினா இதெல்லாம் தடுக்கலாம் அப்படின்ற ஒரு பழனி பஞ்சாமிர்தமோ ஸ்ரீரங்கம் பிரசாதமோ எந்த லட்சணத்துல இருக்குன்னு நீங்க போய் கேட்டு பாருங்க. அங்க உள்ள பிரசாத ஸ்டாலுக்கு கோர்ட்ல எவ்வளவு கேஸ் நடக்கும் பாருங்க. நீங்க சொல்ற அரசாங்கத்துடைய மேற்பார்வையில கணக்கு வழக்கு பாக்குறக்கா உட்கார்ந்து கருணத்துறை என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னு பாருங்க. 1 லட்சம் ஏக்கர் காணாம போயிடுச்சு. சிதம்பரம் நடராஜர் கோயில் ஒரு 2000-3000 ஏக்கர் நிலங்களை வித்துட்டாங்கன்னு செய்தி வந்து ப்ரூஃப் பண்ணுங்க, புடிச்சு ஜெயில போடுங்க. நீங்க லட்சம் ஏக்கர் நிலத்துக்கு ஜெயில போட்டுருங்க. போட்டிருக்கீங்களா? அப்படி மீட்டருக்குன்னு சொல்றாங்க. பல ஏக்கர் நிலத்தை மீட்டருக்கு ஒரு கைது காட்டுங்க. சேகர் பாபு சொல்றாரு மீட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு கைது காட்டுங்க. நிறைய குத்தகைக்கு கொடுத்ததுல வராம இருக்கிறது, அவங்களே பரம்பரையா வச்சிருக்காங்க. உங்க வீட்டுல வாடகை கொடுக்காம தான் விட்டு வச்சிருப்பீங்களா? அதான் சார் மீட்டுக்கிட்டு இருக்காங்க. யார் மீட்டா? நீங்க 1 லட்சம் ஏக்கர் காணும்னு சொன்னது நீங்க. 4.5 ஏக்கர் இருக்குன்னு காட்டிட்டு 3 லட்சம் ஏக்கர்னு சொன்னது நீங்க. 1 லட்சம் ஏக்கர் பதில் சொல்லுங்க. இப்ப மீட்டுட்டு அப்புறம் குத்தகை சமாச்சாரம் அளவே குறைஞ்சு போச்சு. 1000 சிலை காணாம ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா? 4 நாள் முன்னாடி ஒரு சிலை மீட்கப்பட்டிருக்கு. எந்த கோயிலுன்னு தெரியல. காணாம போட என்ன பண்ணீங்க? 100 வருஷமா அறநிலையத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. முந்தானத்தை திருடிட்டு போனா திமுக ஆட்சி அதிமுக ஆட்சின்னு சொல்றதுக்கு அரசாங்கத்தை கொடுத்தா என்ன லட்சணத்துல பாருங்க. நீங்க இன்னும் அரசாங்கம் முழுமையா முழுசா என்ன பண்ணிட்டு இருக்கு பாருங்க. நடவடிக்கைகளை செலுத்த முடியல. உள்ள என்ன பண்ணி அரசாங்கத்துடைய சார் நீங்க ஆந்திரா பத்தி பேசுறீங்க. ஐஏஎஸ் ஆபீசர் தான் உட்கார்ந்துருக்காரு. அது முடிஞ்சு வச்சுக்காத. நீங்க வந்து அது வேற விரும்புறீங்க. இங்க வாங்க. தீட்சிதர் வந்து 2000 ஏக்கர் ஆட்டை போட்டாங்களா? ஜெயில புடிச்சு போடுங்க. இவங்க 1 லட்சம் நீங்க என்ன செய்வீங்க? எந்த அமைச்சர் உள்ள போவாரு? யார் பொறுப்பு இதுக்கு? எந்த அரங்காவலர் உள்ள போயிருக்காரு? எந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் உள்ள போயிருக்காரு? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா நீங்க? ஏன் 1 லட்சம் ஏக்கர் காணும், ஏன் 10 சாமி சிலையை காணும்னு? இது வரைக்கும் ரிவர்ஸ்ல ஒன்று சொல்லுங்க. நான் ஒரு சிலை கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் காணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மீட் கொடுத்தா சொல்லுங்க. மீட் கொடுத்தப்பறம் ஆமா எங்க சிலை தான் பார்த்துருக்கீங்க. வரலாறு பாருங்க தயவு செய்து. என்ன நீங்க பண்ணுங்க? அரசாங்கத்தை கொடுத்தா படக்குன்னு வந்து திருந்திடுவாங்க எல்லாருமே. மேல மேல எவ்வளவு ஆட்டை போறது தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இல்ல சார், அரசாங்க சைட்ல இருந்து இன்னும் முழுமையா கோவில் அதிகாரங்கள்லாம் அரசாங்கத்துக்கிட்டே இல்லை அப்படின்ற யார் சொன்னா இல்லைன்னு? அவங்க தான் வந்து என்ன பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. முந்தானத்து கோர்ட்ல ஒரு கேஸ், கொங்கு மண்டல இருக்கக்கூடிய ஒரு கவுண்டர்கள் சமுதாயத்துக்கு பாதிக்கப்பட்ட ஒரு கோயிலில் வந்து அவங்க எல்லாம் ஊர் கூடி பேர் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுன்றாங்க. யாரை கேட்டு கும்பாபிஷேகம் பண்ணுவோன்னு ஃபோனு அறநிலையத்துறையிலேருந்து எங்களுக்கு இவங்க உங்களுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? நான் கண்ணபடி கேஸை போட்டோன்னு சொல்லி மிரட்டல். அதுக்கப்புறம் கோர்ட்டில் கேஸை போட்டு வந்து உனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி துரத்தி விட்டுருக்காங்க கோர்ட்டில். என்ன பண்ணிட்டுங்க? 200 ஏக்கர்ல வந்து 2 கோயிலில் வந்து 200 கோடி ரூபா ஒருத்தர் கனிமத்தை திருடினாங்கன்னு அறநிலையத்துறை அதிகாரி கொடுக்குறாங்க. விட்டுருவீங்களா? உங்க ஊர்ல இருந்து 200 கோடி ரூபா போச்சுன்னா, உங்க கட்சியில இருந்து போனா, உங்க ஆட்சியில இருந்து போனா 200 கோடி ரூபா பொருள் காணாம போச்சுன்னு அவங்க எழுதுறாங்க. விட்டுருவீங்களா? உங்க வீட்டுல போனா நிறைய அரசாங்கம் நிறைய வந்து இருக்கிறனாலதான் சார் நிறைய தணிக்கைகளே இப்படி தெரிய வருது. ஆமா, எவ்வளவு காணாம போச்சுன்னு கண்டுபிடிக்கிறது இதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட். அதுக்கு முன்னாடி எவ்வளவு போகுதுன்னு கூட தெரியாம பெஸ்ட். நம்ம என்ன செய்வோம்? ஒரு வாட்ச்மேன் வச்சிருவோம். எத்தனை எட்டு போறீங்க எழுதி கூட்டிக்கணும். கவர்மெண்ட்ல என்ன ஆடிட்டிங், அதுக்கு தான் காசு வாங்குறாங்க. இன்னும் சரியா நடக்கணும். எஸ், சரியாவே நடக்கலங்கன்ற நீங்க இன்னும் சரியா நடக்கணும். கவர்மெண்ட்ல நிறைய டிபார்ட்மெண்ட்ல இப்படியான குற்றச்சாட்டுகள் வைக்க முடியும். அதற்காக இன்னும் சரியா நடக்கும். இது உங்க ஏரியாவே கிடையாது. நீங்க உங்க துறையை வச்சுக்கோங்க. நீங்க ஊழல் பண்ணிட்டு போங்க. நீங்க எக்கெடு கட்டு போங்க. அடுத்து ஓட்டு வாங்க வாங்க போங்க. இது உங்க ஏரியாவே கிடையாது. எல்லாமே அரசோட தானே சார்? யாருங்க சொல்றது? ஏது அரசு? உங்க வீடு என்ன அரசோடதா? உங்க வீடு அரசோடதா?
நீங்க வந்து உங்க தம்பிக்கு எழுதி வைப்பீங்க உங்க சொத்தை, அது நான் எடுத்துக்கிட்டு போவா? சார் அப்படி கோவில எல்லாம் யாரும் எழுதி வைக்க முடியாது இல்ல, யாரும் கோயில் எழுதி வச்சிருக்குங்க, ஒவ்வொரு ஏக்கர் ஒரு செட்டு சொட்டு எழுதி வச்சிருக்குங்க. கோவிலோட இப்படி கேட்க முடியாம தான் வக்கு சொத்துன்னு சொல்லிங்க. கோயில் நடத்த கோவிலோட தானே சார் அதெல்லாம்? ஆமா, கோயில் அரசாங்கத்தோடதா? அரசாங்கம் கட்டிச்சா? ஒரு செங்கல் கட்டின சொல்ல சொல்லுங்க, ஒரு மன்னரை, ஒரு ராஜாவை, ஒரு சிஎம் சொல்ல சொல்லுங்க நான் கட்டினதுன்னு. ராஜாக்கள் கட்டினது இன்னைக்கு இருக்க சொல்ல சொல்லுங்க. ராஜாக்கள் அப்ப அவங்க தானே அரசு. இந்த அரசுக்கு பதிலாக தானே மக்களாட்சி அரசு வந்திருக்கு. சரி, நீங்க கட்டினீங்க. அப்ப அரசாங்கம் கட்டினது இப்ப அடுத்த ஆட்சி வந்திருக்கு, மக்களாட்சி ராஜா கட்டி. சார் வேற ஏதாவது பேசுங்க சார். இப்ப இந்த விவகாரம் திருப்பதி தேவஸ்தானம் விவகாரத்துல கோயிலினுடைய புனிதம் அது கேள்விக்குறியாகுதுன்னு முன்னாள் அந்த கோவில்ல அர்ச்சனை செஞ்சுட்டு இருந்தவங்களே கூட சிலர் பேட்டி கொடுக்க. இது மாதிரிலாம் நடந்துச்சுன்னா அதுல உண்மை இருந்துச்சுன்னா புனிதம் கிடத்தான் செய்யும். அதுல எந்த குழப்பமும். அதுல வந்து மீன் எண்ணெய் இருந்துச்சு, பன்றி எண்ணெய் இருந்துச்சுன்னா அது கிடத்தான் செய்யும். அதுல ஒண்ணு மீட் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அவங்களுக்கு சாஸ்திரத்துல ஆகமத்திலே பரிகாரங்கள் இருக்கு, அதை செய்வாங்க. மக்களின் நம்பிக்கை எப்படி? அது சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணி இல்லைன்னு தெரிஞ்சா சரியா போச்சு. இருந்துச்சுன்னா ஆக்ஷன் எடுக்கணும், அவ்வளவுதானே. ஒரு தப்பு நடந்துருச்சு, அது கடுமையான நடவடிக்கை எடுத்தா ஆறுதல் அடைஞ்சிருவாங்க. நன்றி சார், உங்களோட என்ன பண்றது. Experience your dream retirement life for a day. Ananya's Nananani Homes, Coimbatore. இங்க பாம்பு இருக்கா? ஆமாடா, நல்ல பாம்பு புடிச்சுனேங்க. காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை.